ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை, எந்த 3 பேர்த்த நம்ம வீட்டுக்கு எப்போவுமே அழைக்கவும் கூடாது, நம்பி அவங்க கூட போகவும் கூடாது. இந்த 3 பேரை மட்டும் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவுமே போகும். சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட இந்த 3 பேர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. இந்த கதையை கேட்டுட்டு உங்ககிட்டையும் இந்த மாதிரி சில நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. அந்த நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஆமாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் ஒரு யாழை வியாபாரியும் அவரோட மனைவியும் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வியாபாரியோட மனைவி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஏழை வியாபாரிக்கு இவ்வளோ அழகான மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பேச தான் செய்யுது. சரி, இவர் தன்னோட வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் தன்னோட வியாபாரத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் குடிப்பழக்கத்துக்கும் ஈடுபடுறாரு. குடிப்பழக்கம் போக போக தகாத 3 நபர்களோட தன்னோட உறவையும் மேம்படுத்துகிறாரு. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது சில நேரங்கள் என்ன பண்ணுவாருன்னா, இவர் குடிச்சிட்டு தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து அவரோட வீட்டுக்கும் வருவாராம். அவங்க மனைவி கிட்ட தனக்கு சமைக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சமைச்சு போடு, சீக்கிரமாக நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்கள சமைக்க சொல்லி எல்லாருக்கும் விருந்து பரிமாற சொல்லுவாராம் அந்த ஏழை வியாபாரி. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு. அவங்க வீட்டில் ஒரு பசுமாடும் வளர்த்துட்ருக்காங்க. அந்த பசுமாடு என்னென்னா, அவரோட மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருக்குமா. அவங்களோட மனைவி ரொம்ப தட்டி கொடுக்கறது, பாசமாக பேசுகிறது, அதுக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அது செயல்படுறது, அந்த மாதிரி அவங்க மனைவி அந்த மாடு மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்களாம். அதனால் இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் செய்கிற அட்டூழியத்தை தாக்க முடியாமல் ஒரு நாள் அந்த வியாபாரியை பார்த்து பேசவும் ஆரம்பிக்குது. ஒரு விதமான பயத்தோடையும் ஆச்சரியத்தோடும் அந்த மாடு சொல்கிறத கேட்குது. அப்போ கேட்கும்போது அந்த வியாபாரிகிட்ட, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னோட மனைவி குழந்தை குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் என்னோடய வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி என்னோடய தலையெழுத்தை மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கேட்குறான். அதுக்கு அந்த மாடு சொல்லுது, சரி, நீ தகாத உறவில் போயிட்டுருக்க, கடுமையாக உழைச்ச அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உண்டு, ஒரு தோல்வியை கண்டு உன் வாழ்க்கை எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ தளர்ந்து நின்றாத அப்படின்னு சொல்லிட்டு மாடு சொல்லுது. சரி, நீ ஒரு 3 நபர்களை உன்னோட வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுத்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி, அப்படிப்பட்ட அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கேட்குறாரு. அதுக்கு அந்த மாடு சொல்லுது, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை முழுமையாக கேளு, கண்டிப்பாக இந்த கதையை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ஒருவேளை இந்த கதையை நீ புரிஞ்சுக்காமையோ இல்லை பாதியிலேயே நிறுத்திட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் பெரும் இழப்பை ஏற்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த மாடு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும், இந்த பசு அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு செல்வம் மாதிரி இல்லைங்களா. மாடு அப்படின்றதுக்கு செல்வம் அப்படின்ற ஒரு பொருள் கூட இருக்குது இல்லைங்களா. அந்த மாடோட எண்ணிக்கையை வச்சு தான் அவங்க வீட்டில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது அப்படின்றத ஒரு காலத்தில் கணிப்பாங்களாம். அதனால தான் மாட்டுக்கு செல்வம் அப்படின்ற ஒரு பெயரும் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாட்டை நம்ம செல்வமாக பார்க்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு கோமாதா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் இந்த கோமாதா சொன்ன மாதிரி நீங்களும் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும். அதுக்கு முன்னாடி கமெண்டில் போய் ஓம் கோமாதா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க. அந்த கோமாதா தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் பீஷ்மர் அப்படின்னு ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவர் எப்படின்னா ரொம்ப மோசமானவருங்க. எந்த பெண்ணை பார்த்தாலும் அடையணும் அப்படின்ற ஒரு காமக்குடரர் அப்படின்னே சொல்லலாம். எந்த அழகான பெண்கள் இருந்தாலும் அவர் தன்னோட ஆட்சிக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவரோட நாட்டில் ஒரு ஏழை மீனவனும் வாசிச்சுட்டு வரான். அந்த ஏழை மீனவன் எப்போவுமே கடலுக்கு போகிறது, அந்த மீன்களை பிடிக்கிறது, விற்பது, அது தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது, இப்படி தன்னோட வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கான்.
அந்த மீனவனுக்கு எப்போவுமே கடலுக்கு போய் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டி பழக்கம். அதனால் இன்றைக்கும் கடலுக்கு போகிறான். போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு நாக குடும்பம் வசிச்சுட்டு வருது. அவங்க எப்படின்னா, நினைத்த நேரங்களில் நினைத்த உருவங்கள் எடுக்கிற ஒரு நாக குடும்பம். அப்போ அந்த நாகராஜரோட பொண்ணு மேனகை அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாள். தேவலோகத்திலேருந்து இறங்கி தேவதை மாதிரி இருப்பாள். அவளுக்கு ஒரு ஆசை, அந்த கடலில் சுற்றி பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட அப்பா அவளை அந்த கடல் பக்கமே அனுப்பாமல் ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் மேனகை ரொம்பவுமே அடம் பிடிக்கிறா. சரி, அவங்க அப்பா இங்கே பாருமா, நம்ம சாதாரண மனிதர்கள் எல்லாம் பார்க்கவும் கூடாது, அவங்கக்கிட்ட நம்ம பழகவும் கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நாகங்கள். சில நேரங்களில் நாகங்களுக்கு பெரிய ஆபத்து மனிதர்களால் தான் ஏற்படும். அதனால் நம்ம கடல் பக்கம் போகாமல் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜா அவரோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு மேனகை, இல்லைப்பா, என்ன பிரச்சனை வந்துட போகுது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக துணை நிற்பேன், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன பணையம் வச்சாவது உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் சொல்கிறாள். அவள் சொன்னது யதார்த்தமாக சொன்னாலும் அதை பழிக்கிற காலம் வரும் அப்படின்னு அவளுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு ரொம்ப பிரியப்படுறாளே அப்படின்றதுக்காக நாகராஜரும் அவரோட பொண்ணு மேனகையும் பாம்பு உருவம் எடுத்து கடல் பக்கம் உலாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த மீனவன் மீன் பிடிக்க போகிறான். போகும்போது முதல் முறை வலை வீசுகிறான், எதுவுமே கிடைக்கிறதில்ல. உடனே அந்த மீனவனுக்கு ஒரே கஷ்டம். என்னடா இது, இன்றைக்கி எதுவுமே இல்லையே, இது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம வயசான அம்மா அப்பாவுக்கு என்ன கொடுக்கறது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, 2வது முறை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் முறை போடுறான். போடும்போது கூழாங்கல் கற்க தவிர வேறு எதுவுமே அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது. அவன் அப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி இவ்வளோதான், இன்றைக்கின்னு பார்த்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இன்றைக்கி பட்னி போடணும்னு சொல்லிட்டு கடவுள் நின்று ஒரு விதமான சாபத்தை கொடுத்துட்டாரு, வேறு வழி இல்லை, இன்றைக்கி பட்னி தான் நினச்சிட்டு சரி கடைசியாக ஒரு டைம் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அந்த வலையில் யார் மாட்டுறா, அந்த நாகராஜரை மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே, ஏன்னா நாகராஜரும் அவரோட பொண்ணு மேனகையும் ஒன்றா தான் வராங்க. வரும்போது ஒரு சின்ன கால இடைவெளியில் அவரோட தந்தை அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிறாரு. எடுக்கும்போது பாம்பு. அதை பார்த்த உடனே இந்த மீனவனுக்கு ஒரே பயம். மீனை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, பாம்பை பார்த்தா இறங்க சந்தோஷப்படுவா. அதை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கை கால்லாம் நடுங்க தான் ஆரம்பிக்குது. அதை விட நாகராஜருக்கு இன்னுமே, ஏன்னா மனிதர்கள் பாம்பை பார்த்தா கண்டிப்பாக அடித்து கொள்ள தான் செய்வாங்க. சரி, இதை எப்படி காப்பாற்றுறது, இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜர் ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த மீனவனுக்கு அந்த வலையிலேருந்து அந்த மீனை அந்த பாம்பை என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி வெளியில் விடுறதுனும் புரியல. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு பார்த்துட்றா. மேனகை பாம்பு உருவத்திலிருந்து தன்னோட பெண் உருவத்திற்கு மாறி அந்த மீனவன் முன்னாடி போய் நிற்கிறா. பார்த்த உடனே மீனவன் என்னமோ ஒரு விதமான எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப மோசம் கிடையாது, பார்க்க ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக இருப்பான். ஆனால் மேனகை ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாள். அவளை பார்த்த உடனே மீனவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். யாருங்க நீங்கள், இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்குறான். அப்போ மேனகை சொல்கிறா, இந்த வலையில் மாட்டிகிட்டு இருக்குது என்னோடய அப்பா தான், நாங்கள் நாககுலத்தை சேர்ந்தவங்க, நீ எங்கள் அப்பாவை விடுவிச்ச அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே இந்த மீனவன் ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் இவ்வளோ அழகான பெண்ணு, நம்மளோ ஒரு விதமான கருப்பு நிறம், இவ்வளோ அழகான பெண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனகை கிட்டே கேட்குறான். நீ ஒரு வேளை உங்கள் அப்பா விடுவிச்சதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மீனவன் கேட்குறான். அதுக்கு வலையில் இருந்த அவரோட அப்பா, இப்போவே என்னை விடுவிச்சுன்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு 2 பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே மீனவனும் சரின்னு சொல்லிட்டு அவரை விடுவிக்கிறா. விடுவிச்ச உடனே அதே இடத்துல மேனகைக்கும் இந்த மீனவனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு நாகராஜர். திருமணம் செஞ்சு வச்சுட்டு அந்த மீனவனும் அந்த மேனகையும் அவரோட குடிலுக்கு போகிறாங்க. போய் ரொம்ப சின்ன குடில் தான், இருந்தாலும் தன்னோட வாழ்க்கைக்கு என்ன கிடைச்சதோ அதை நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனகையும் அதை முழுமையாக ஏற்றிக்கிட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ அந்த மீனவர் கேட்குறாரு,
என்ன மேனகை, உனக்கு வந்து இவ்வளோ சின்ன குடிசையில் ரொம்ப எப்படின்னா கஷ்டப்பட்டு வாழ்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து மேனகை சொல்கிறா, நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட அழகான, அதுவும் என்ன மதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்ச நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தன்னோட வாழ்க்கையை அழகாக போக்கிட்டுருக்காரு. அப்போ தான் திடீர்னு அந்த நாட்டோட சேனாதிபதி அந்த பெண்ணை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணு எங்கே போகிறா அப்படின்றத பின்தொடர்ந்து போகிறாரு. போகும்போது இது மீனவனோட மனைவி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ அழகான பெண் கண்டிப்பாக அரண்மனையில், அதுவும் ராணி விட அழகாக இருக்கா. ராணியோட அழகுக்கு இந்த பெண் வந்து மலையளவு. இந்த பெண்ணோட அழகில் ராணி ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பொண்ணு கண்டிப்பாக நம்ம அரண்மனையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ராஜா கிட்டே போய் சொல்லிடுறாரு. ராஜாவும் உடனடியாக அந்த மீனவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து அந்த மீனவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் ஏன் எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வரணும், நீங்கள் சொல்லியிருந்தேன் நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த மீனவன் சொல்கிறாரு. அதுக்கு வந்து, சரி உன்னோட மனைவி இவ்வளோ அழகாக இருக்கா, நீ எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மீனவர் சொல்கிறாரு, இந்த பெண் வந்து ஒரு கடலுக்கு பக்கத்தில் பார்த்தேன், அங்கே வேணால் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே, இங்கே பாரு, இந்த பெண் வந்து ராணிகிட்ட விட ரொம்ப அழகாக இருக்கா, இந்த பெண் அரண்மனையில் மட்டும்தான் இருக்கணும், அதுவும் என்னோட ஆட்சிக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இந்த மீனவனுக்கு பயம். ஏன்னா இவ்வளோ ஒரு நாட்டோட ராஜா வந்து தன்னோட மனைவியே தன்னோட அரண்மனையில் தான் இருக்கணும் அப்படின்னா எதிர்த்து ஒரு சாமானிய மனுஷனால் பேச முடியுமா? அதுவும் ரொம்ப ஏழையான ஒரு மீனவன். எதுவும் பேசுறதுக்கு முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. சரி கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாரு. இங்கே பாரு, இந்த அழகி என்னோட அரண்மனையில் தான் வந்து அலங்கரிக்கணும், நீ வந்து உடனடியாக உன்னோட மனைவியை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த மீனவன் சொல்கிறான், ஐயா நாங்கள் வந்து ரொம்ப ஏழை, எனக்குன்னு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னே. இங்கே பார், நீ சொல்கிற எதையுமே என்னால் கேட்க முடியாது, உனக்கு வேணால் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 நிபந்தனைகள் கொடுப்பேன். அந்த 3 நிபந்தனைகளும் நீ வந்து வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா இந்த நாட்டையும் சரி உன்னோட மனைவியும் சரி உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அரசர் தன்னோட அரண்மனைக்கு போயிடுறாரு. மீனவனுக்கு ஒரே பயம். ஏன்னா அரசரை எதிர்த்து நம்மளால் போரிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட போய், இங்கே பாருமா, நீ வந்து அரசர்கிட்டயே போயிடு, ஏன்னா நான் ரொம்ப சாதாரண மனுஷன், என்னால் அரசனை எதிர்த்து போரிடவோ இல்லை வேறு எதுவோ செய்ய முடியாது, அதனால் நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மேனகை சொல்கிறா, இங்கே பாருங்கள், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் நம்ம 2 பேரும் எதிர்த்து போராடலாம், ஃபஸ்ட்டு போய் அரசர்கிட்ட என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன வழி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேனகை சொல்கிறான். உடனே இந்த மீனவனும் அரண்மனைக்கு போகிறாரு. போய் பார்க்கும்போது அரசர் என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் என்னோட அரண்மனையில் ஒரு சேவல் இருக்குது, உன் வீட்டில் வளர்கிற ஒரு சேவலையும் கொண்டு வா, 2 பேருக்கும் போட்டி போடலாம், அதில் எந்த சேவல் ஜெயிக்குதோ அது என் சேவல் ஜெயிச்சிட்டு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நான் வந்து உன்னோட மனைவியை அழைச்சிட்டு போயிடுவேன், ஒருவேளை நீ உன்னோட சேவல் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நீ வந்து உன்னோட மனைவியும் சரி இந்த ஆட்சியும் சரி நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரின்னு விஷயத்த மேனகிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே, சரி பொறுமையாக இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனடியாக போய் தன்னோட பாம்பூர்வத்துக்கு போய் பாதாள லோகத்துக்கு போகும்போது தன்னோட தந்தைக்கிட்ட போய் என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறான். உடனே அவரோட தந்தை, கவலைப்படாத மகளே, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெய்வ பக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு சேவலை அவகிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த சேவலை கொண்டு வந்து இந்த மீனவன் கிட்ட கொடுக்குறா. அவனும் இந்த சேவலை நீ கொண்டு போ, ரொம்ப தைரியமாக கொண்டு போ, இந்த சேவல் தான் இந்த போட்டியில் வெற்றி பெறும், கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு மேனகை கொடுத்து அனுப்புகிறான். அவன் கொண்டு போகிறான். அந்த சேவலையும் கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த சேவல் எப்படிப்பட்டதுன்னா, வாரம் முழுக்க அதாவது 12 மாதங்களும் தொடர்ந்து போட்டி போட்டாலும் தோற்காத ஒரு அற்புதமான ஒரு சேவல். அப்படி இருக்கும்போது ராஜாவோட சேவல் ஏமாத்திரம். உடனே அந்த சேவலும் வருது. ராஜாவோட சேவலும் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. 2 சேவலும் போட்டி போடுது. கொஞ்ச நேரத்திலேயே மீனவனோட சேவல் ராஜாவோட சேவலை தூக்கி சாப்பிட்றது. சரி, ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே, இங்கே பார் மீனவா, நான் என்ன சொன்னேன், உனக்கு 3 நிபந்தனைகள்னு சொன்னேன், 1ல் நீ வெற்றி பெற்றுட்ட, சரி
இன்னும் 2 நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கூடை இருந்தால் எடுத்துகிட்டு வா. அந்த கூடையை வச்சு நீ இந்த ஆற்றின் போக்கை எதிர் திசையில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறான். இதை கேட்டவுடனே மீனவனுக்கு ஒரு கூடையை வச்சு அவ்வளோ பெரிய ஆற்றோட எதிர் திசையில் நம்மளால் எப்படி மாற்ற முடியும், இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேனகை வந்து திரும்பவும் தன்னோட பாம்பூரத்துக்கு போய் பாதாளத்துக்கிட்ட போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா சொல்லும்போது, அப்பா இந்த அரசர் வந்து எப்படியாவது என்னை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, அதனால் ரொம்ப விபரீதமான போட்டிகள் எல்லாம் வைக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, என்னோட கணவர் ரொம்ப பயப்படுறாரு. நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சது எங்களை வந்து நீங்கள் வந்து பிரிக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அவர் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு கூடையை கொடுக்குறாரு. இந்த கூடை வந்து நீ எந்த இடத்துல போட்டாலும் அதை செய்ய வேண்டிய வேலையை நீ சொன்னா அது அடுத்த கணமே அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையை கொடுக்குறாரு. அந்த கூடையை கொண்டு போய் அந்த மீனவன்கிட்ட கொடுக்குறா மேனகை. அதே மாதிரி இந்த கூடையை எடுத்துக்கிட்டு போகிறான். ஆற்ற போய் எப்படி எதிர் திசையில் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு யோசனையோட ஊர் மக்கள் மொத்தமும் அந்த ஆற்றின் முன் நிற்கிறாங்க. இந்த மீனவனும் பயத்தோடு போகிறான். என்ன மீனவா, போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப கர்ஜனையோடு கேட்குறாரு. அந்த மீனவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கூடைக்கிட்ட போய், கூடையே இந்த ஆற்றை நீ எதிர் திசையில் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை அந்த ஆற்றுக்குள்ளே போடுறாரு. போன உடனே அடுத்த கணமே அந்த ஆறு எதிர் திசையில் பாய ஆரம்பிக்குது. இதை பார்த்த அரசரும் சரி அங்கே இருந்த மக்களும் சரி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அரசருக்கு வந்து 2வது போட்டியிலும் நீயே வெற்றி பெற்றுட்ட, சரி கடைசியாக ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நீ என்னை எதிர்த்து போரிடணும். அந்த மாதிரி போரிட்டு நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உன்னோட மனைவியும் இதோட ஆட்சியும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த முறை மீனவன் ரொம்பவுமே பயந்து போயிடுறான். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயந்து போய் மேனகை கிட்டே சொல்கிறான், அரசனை எதிர்த்து என்னால் போரிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நினைத்தால் நடக்காதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி மேனகை சொல்கிறான். இவன் வந்து நீ என்ன தான் சொன்னாலும் அவ்வளோ பெரிய அரசனும் அவரோட போரையும் எதிர்த்து ஒருவனால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவன் ரொம்ப பயப்படுறான். இந்த முறை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும்போது, சரி திரும்பவும் அப்பாக்கிட்டே போய் ஒரு யோசனை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேனகே அவங்க அப்பாக்கிட்ட தேடி போகிறா. போகும்போது வந்து என்ன நிபந்தனை அப்படின்றத சொல்கிறான். உடனே ரொம்ப நேரம் யோசித்த அவரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொம்பையும் ஒரு கயிறையும் அவர் கையில் கொடுக்குறா. இது என்ன அப்படின்னா, சிவபெருமானோட ஆற்றலும் சக்தியும் கொண்ட ஒரு கயிறு, இது ஒரு கொம்பு. இதை வச்சு நீ எப்படிப்பட்ட வீரனையும் வீழ்த்த முடியும் அப்படின்றதுனால இந்த கயிறையும் இந்த கோலையும் எடுத்துகிட்டு போய் உன் கணவர்கிட்ட கொடு, கண்டிப்பாக இந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. இவளும் கொண்டு போய் இந்த மீனவர்கிட்ட கொடுக்குறா. அந்த மீனவனும் ஒரு தைரியத்தோடு அந்த கொம்பையும் அந்த கயிறையும் எடுத்துக்கிட்டு போருக்கு போகிறாரு. போன உடனே அந்த கயிறை வந்து தூக்கி போடுறாரு. போன உடனே அங்கேருந்து அனைத்து வீரர்களையும் அந்த கயிறு கட்டி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த கொம்புக்கிட்ட அனைத்து வீரர்களும் அடித்து நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த கொம்பு அனைத்து வீரர்களையும் சரமாரியாக அடித்து வீழ்த்துது. அரசனும் இந்த கொம்பின் மகிமை தெரியாமல் அடியும் தாங்க முடியாமல், நான் தோத்துதான் ஒத்துக்கிறேன், இந்த நாட்டும் இந்த மனைவியும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே இந்த மீனவன் சொல்கிறான், நீங்கள் வந்து என் கண்ணில் படாமல் இந்த நாடை விட்டு ரொம்ப தொலைதூரத்துக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவன் சொல்கிறான். தோத்ததாச்சே வேறு வழி இல்லை, அதனால் சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த நாட்டையை விட்டியே அந்த அரசன் ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஏழை மீனவனும் அவரோட மனைவியும் அந்த ராஜ்யத்தை ஏற்று ராஜா ராணியாக அந்த நாட்டையே ஆண்டுட்டு வராங்க. இப்படின்னு சொல்லிட்டு கோமாதா தன்னோட கதையை சொல்லி முடிக்குது. அப்போ வந்து அந்த வியாபாரி, இதுலேருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு வந்து, உன்னோட மனைவி துணை இருந்தால், உன்னை மட்டுமே நம்பி இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு தான் இது ஒரு உதாரணம். உன்னோட மனைவி உனக்காக எதையும் செய்வாள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு வழியே உன் கூடயே இருந்து உனக்காக செய்வாள்.
அப்படிப்பட்ட மனைவியை நீ தரைகுறைவாகவோ இல்லை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்தோ அப்படி நீ பேசின அப்படின்னா அதை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. சரி, உன்னோட குடிப்பழக்கத்தால் உன்னோட நண்பர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வரியே, இப்படிப்பட்ட நண்பர்களை நம்பி நீ வீட்டுக்குள்ளே அனுமதிச்ச அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே சின்ன பின்னமாக மாறிவிடும். இந்த குடிப்பழக்கம் கொண்டவங்க, சூதாட்டம் ஆடுறவங்க, இன்னும் தன்னோட நிலைமைக்காக யாரை வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற சுயநலக்காரங்க, இந்த 3 பேர்த்தையும் உன் வீட்டுக்கு கொண்டு வந்த அப்படின்னா உன் வீட்டில் எந்த விதமான சுகபோகங்களும் நடக்காது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்துமே வீழ்ச்சியாக மட்டுமே அமையும். இந்த 3 பேர் தான் உன் வாழ்க்கையில் பெரும் ஒரு விதமான நச்சுத்தன்மை கொண்டவங்க. இந்த 3 பேரை மட்டும் உன் வாழ்க்கையிலேருந்து துரத்தி பாரு, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும். உன்னோட மனைவியை நீ முழுமையாக நம்பி உன் மனைவி உனக்காக மட்டுமே நிற்பா அப்படின்றத உணர்ந்து உன்னோட மனைவியோட சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாதா சொல்லுது. அதை கேட்ட உடனே தன்னோட தவறை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை தொடங்குறான். வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நிறைவோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனைவிக்கு ரொம்ப அன்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்றதோட நான் விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.